ஜெயலலிதா வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தலான்னு போனவங்க தான் அத்தனை பேரும். அண்ணாவோட இருந்த காலம் வரையில் புனிதமானது. அதுக்கு பிறகு எல்லா தவறும் பண்ணாங்க. நீங்கள் விட்டு போச்சு. அண்ணாவை புதைச்ச அன்னைக்கு அவருடைய கொள்கையிலும் சேர்த்து புதைச்சாச்சு. மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற போது 10 பேர் வந்தாங்கன்னா, 50 பேர் வந்தாங்கன்னா, 100 பேர் வந்தாங்கன்னா, இனிமே மரணப்படுக்கையிலிருந்து யாராலும் எழுப்ப முடியாது. தாவேகாவில் அவர்களை சேர்க்காம இவங்க ஒரு தனி அணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தா தாவேகாவினுடைய மரியாதை காப்பாற்றப்படும். பின்னார் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, அவன் பையன் எம்எல்ஏ, அவன் பேரன் எம்பி இப்படின்னு எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுக்குற நிலைமை படு. கட்சிக்கும் தொண்டனுக்கும் தொடர்பு இல்லை. நிதியமைச்சர் கொடுத்துருக்காரு. நிதியமைச்சரில் ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா கையெழுத்து கொள்ளலாமே தவிர நிதியமைச்சருக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு துறை கொடுத்துருந்தா அதில் ஏதாவது தலாட்டம் பண்ணலாம். துறை கொடுக்கல. ரெண்டுமே மரணப்படுக்கையில் போட்டி போட்டு நிற்குது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் நிறுவன உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற தலைவர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக 2ஆக பிளவுபடுகிறது. 2 பக்கமும் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு, மோதலானது. இப்ப எஸ்பி வேலுமணி அவர்களோட தலைமையில ஒரு தனி அணியும், எடப்பாடி அவர்கள் தலைமையில ஒரு தனி அணியும் பிரிஞ்சிருக்கு. இந்த அதிமுகல சண்டைக்கான காரணம் என்ன சார்? இது போக போக எப்படி ஆக போகுது இந்த கட்சியோட நிலைன்றது? முதல்ல நீங்கள் சொல்கிற போது அதிமுக சொல்கிறதே நான் ஒத்துக்கிறதில்ல. அதிமுக எம்ஜிஆரோட போச்சு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா திமுக தான். தெரியுதா? அதிமுகவினுடைய கடைசி காலத்தில் எம்ஜிஆர் என்ன ஒரு அறிக்கை விட்டாருன்னா, இந்த நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதாவை அழைத்து வரம்பு மீறி அதிகாரம் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அந்த அம்மையார் நமக்கு துரோகம் செய்து விட்டார். கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்கிறார், நம்மை ஒழிப்பதற்கு முயற்சி செய்கிறார். ஆகவே அவருடன் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது, நான் கட்சியை விட்டு நீக்கிவிட்டேன். இது எம்ஜிஆர் கொடுத்த ஒரு அறிக்கை. ரெண்டாவது அவருக்கே இந்த கட்சியை நடத்த முடியுமா முடியாதுன்னு ஒரு சந்தேகம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, உயிரில் என்ன சொல்கிறாரு, இந்த உயிரில் பூர்வீகமாக அவர் சம்பாதிச்ச சொத்துக்களை மாத்திரம் கணக்கிட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் வச்சு அதிமுக நடத்துகிறவங்க நடத்தலாம், நடத்தாவிட்டால் எல்லாம் குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு தலைவன் நடத்தலாம், நடத்தாவிட்டா கொடுத்துடலான்னா நடத்துறதுக்கு யோகிதை இல்லைன்னு அவரே அப்போ முடிவு கட்டிடுறார். அதனால் அது முடிவு கட்டின பிற்பாடு இவங்க அங்கே இருந்தவங்க சுயநலத்துக்காக ஒரு ஜெயலலிதாவை பிடிச்சி தலைவராக்கி அது இது பண்ணி எம்ஜிஆரையும் விட்டுட்டாங்க, அண்ணாவையும் விட்டு இவங்க கட்சி நடத்துகிறாங்க. அதனால் இது அதிமுக அல்ல. ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தலான்னு போனவங்க தான் அத்தனை பேரும். இப்போ பங்கம் வந்துருச்சு. இனிமேல் இந்த கட்சி இதுக்கு பிறகு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்புனா, ஒரு கட்சின்னா அதனுடைய தொண்டர்கள் தீவிரமாக தலைமையை ஆதரிக்கிறவங்களாக இருக்கும், கொள்கை மறவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி இந்த 3மே கீழே கிடையாது. காரணம், தலைவர்கள் பண்ண தவறுகள்னால தொண்டர்கள் அவன் வெறுத்து போய் உட்கார்ந்துருக்குறோம். அதாவது ஒரு மரத்தினுடைய வேர்கள்லாம் இத்து போச்சு இப்போ. அதனால் இனிமேல் அந்த மரம் துளிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க பண்ண ஊழல், லஞ்சம், மற்ற சமுதாய கேடான விவகாரங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா மக்கள் மத்தியில் வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்திடுது. அதனால் ஒரு கட்சிக்கு தேவையான தொண்டர்களும் கிடையாது, மக்களும் ஆதரவு கிடையாது. அப்படின்னா நீ மேலே 10 பேர் உட்காந்துக்கிட்டு நான் அதிமுகன்னு சொன்னால் அது இதோட சுத்தமாயிடுது. இதே நிலைமை தான் திமுகவுக்கும். திமுகவிலும் இப்போ நான்லாம் திமுக அடிநாள் தொட்டுக்கு அண்ணா கூட இருந்தவன். அடிநாள் தொட்டு 1952 நான் இருந்தேன். அப்போ என்ன சொல்லுவார்னா, அண்ணா நம்முடைய கட்சியினுடைய உயிர் நாடி என்பது நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தான், அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அதனால் அந்த தொண்டர்களிடத்தில் யாரெல்லாம் ஒழுங்காக நல்ல முறையில் நடக்கிறாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம்னாரு. இப்போ தொண்டர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்கள் திமுகவில் இல்லை. திமுகண்டா அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இருந்தபோது என்னன்னா, எந்த பதவிக்கும் கீழே இருந்து தான் தேர்ந்தெடுத்து வரணும். எந்த பதவியாக, கட்சி பதவியாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கீழே இருந்து கட்சியினுடைய கிளைக்கழக செயலாளர்களை கூப்பிடுவாங்க ஒரு இடத்துக்கு.
இப்போ திருச்சியில் 3 இடத்துல கூப்பிடுவாங்க. ஒன்று பெரம்பலூர், இன்னொரு கரூர், இன்னொன்று புதுக்கோட்டை. ஏற்கனவே இருந்த மாவட்டம் வந்து கரூர். இப்போ பெரம்பலூரில் கூப்பிட்டா பெரம்பலூர் தொகுதிக்குள்ளே 6 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி எல்லாரும் வருவாங்க. அவங்க வந்து முதல்ல ஒரு படிவம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த படிவத்தில் நாம் யாருன்னு சொல்லணும். நான் இன்னார், இந்த கட்சி உறுப்பினர் என்னது, நான் இந்த கட்சியில் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலாம் நம்ம கொடுக்கணும். இன்னொரு பகுதியில் நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுறோம், சட்டமன்றத்துக்கு இன்னாரை சப்போர்ட் பண்ணோம், அவர் இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கார், இவ்வளவு நேர்மையாக இருக்கார், தொண்டர்கள் ஆதரவு அப்படின்னு கொடுத்தா இதெல்லாம் வச்சு சாயங்காலம் அங்கேயே உட்காந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு கட்சி சீட்டு அங்கேயே இன்டைரக்டாக சொல்லிவிடுவாங்க. டைரெக்டாக மறைமுகமாக அதான் அதை வந்து ஒரு மாநாடு போடும், மாநாட்டில் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதான் நடக்கும். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. தொண்டர்களை பற்றி கேள்வி கிடையாது, மக்களை பற்றி கேள்வி கிடையாது. மேலே உட்காந்து இந்த கோபாலபுரத்துலேயோ அல்லது இதுலேயோ செனட்டாப் ரோட்லேயோ உட்காந்து இன்னார் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, அவன் பையன் எம்எல்ஏ, அவன் பேரன் எம்பி இப்படின்னு எல்லாருக்கும் அதை மாதிரி கொடுக்குற நிலைமை வந்து ஒரு பாடு கட்சிக்கும் தொண்டனுக்கும் தொடர்பு இல்லை. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கீழே இருக்கிறவனா மதிக்கிறது இல்லை, அதனால் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. இதில் வந்து அமைப்பு மாத்திரம் மேலே நிற்கிறதே தவிர கீழே இருக்கிறது பூரா எரோஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் 2 இயக்கங்களுடைய வரலாறும் இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இயக்கத்துக்காக ஆரம்ப காலத்தில் பாடுபட்டு என்ன கொள்கையில் வச்சுருந்தா அதை பூரா இவங்க 2 பேருமே தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, கொள்கைகளே தெரியாது. நான் பல முறை அதை பேட்டியில் சொல்லியிருக்கேன். அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற இளைஞர்கள் இப்போ தயாராகிட்டு வர்றாங்க. அவங்க புதுசாக அண்ணாவினுடைய பெயரால், பெரியாருடைய பெயரால் அந்த இலக்கணங்களோட திராவிட இயக்கத்தை வளர்க்கறதுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. அவங்க வந்து வருவாங்க. அதனால் அது வரையில் இந்த இயக்கங்கள் 2ம் வீணாக போயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற இவர் விஜய் வந்து ஒரு நல்லாட்சி தருவார், அண்ணாவினுடைய பண்போடு பெரியாருடைய எண்ணங்களோடு தருவார் என்ற உணர்வு மக்களுக்கு இருக்குது. அது என்ன இது அதை பற்றி அவரை பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப ஏழி. குழந்தை பிறந்ததும் உடனே என்ன அப்படி பண்ணணுன்னு இல்லை, கொஞ்சம் நாள் கழித்து அவர் எப்படி அவருடைய நடைமுறை இருக்குன்னு பார்த்துட்டு அதை பாராட்டுறதோ வெறுக்கிறதோ அது அப்புறமா நடக்கிற கதை. ஆக நல்லது செய்வார் என்று நம்புவோம். ஆனா அதிமுகல இப்ப இருக்க அந்த பிளவு, அதாவது எம்ஜிஆர் அவர்கள், நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காத்த கட்சியானது இப்ப வந்து கட்சியின் அந்த அடையாளமே இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. இதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார்? யாரு அப்படின்னு சொன்னா ஆரம்பம் ஜெயலலிதா, அதுக்கு பிறகு இவங்க, அதோட சேர்ந்த இவங்க. எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் இருக்கிற போது கடைசியில் அவர் என்ன சொன்னாருன்னா, சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, நானோ என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ தமிழ்நாட்டிலோ வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயாருன்னார். யாரும் ஊழல் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாரு. ஜெயலலிதா வந்து அங்கே 1000 ஏக்கர், இங்கே 500 ஏக்கர், இங்கே பங்களா, இங்கே அரண்மனை, நின்ன இடத்துலலாம் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான செருப்பு அல்லது ஆயிரக்கணக்கான பவுன் நகைகள், வைரம், வைடூரியம், அது இதுன்னு இதெல்லாம் யார் விட்டு போனோம்? ஜெயலலிதா விட்டு போனோமா? ஜெயலலிதா கட்சியில் சேர்ற போது ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்சியில் சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே போயிடுச்சு. அதனால் இனிமேல் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதில் யார் பொழைப்பா, யார் யோக்கியம் யார் அயோக்கியம் இல்லை, யாராக இருந்தாலும் கூவத்தில் குளித்தவன் அத்தனை பேருமே அயோக்கியர்கள் தான். ஆனா இப்ப 2 அணியா பிரிஞ்சிருக்கு இல்லையா? எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் பிரிஞ்சது இல்லை, 2000 அணியா ஆயிடும். இப்போ அவனும் ஒரு கட்சி, அவனும் அவன் அங்கெங்கே லோக்கல் தலைவர் போக்குவரத்துன்னு வந்துடுமே தவிர 2 அணி 2 பிணி எல்லாம் கிடையாது. எல்லாம் 2 அணியெல்லாம் போயிடுச்சு. 2 4 ஆகும், 4 40 ஆகும், 40 400 ஆகும், 400 4000 ஆகிடும். அது அவ்வளோதான். யாருமே இது இணைச்செல்லாம் நடத்த முடியாது இனிமேலாம். அப்ப எடப்பாடி அவர்கள் ஒரு பொதுச் செயலாளராக வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன நடவடிக்கை எடுப்பாரு இதுக்கு? ஆமா, கட்சியே இல்லை, நீ தனியாக காத்துல உட்காந்துட்டு என்ன தீர்மானம் பண்ணி என்ன பண்ண போற? நீ அமைப்பு ஒன்று இருக்கணும், அது அமைப்பு இருக்கணும், அமைப்பு கட்டணும், விசுவாசமான தொண்டர்கள் இருக்கணும். அதெல்லாம் எல்லாத்தையும் நீங்களே அழிச்சிட்டீங்க. அழிச்ச விற்பாடு இனிமேல் யாரை எதிர்பார்ப்பீர்கள்? முடியாது. அப்ப இந்த கட்சியானது அவ்வளவுதான், இனிமேல் இந்த திராவிட கட்சிகள் இருக்காதுன்றீங்களா? திராவிட கட்சிகள் என்றது வந்து புனிதமும் அண்ணாவோட இருந்த காலம் வரையில் புனிதமானது. அதுக்கு பிறகு எல்லா தவறும் பண்ணாங்க.
நீங்கள் விட்டு போச்சு. அண்ணாவை புதைச்ச அன்னைக்கு அவருடைய கொள்கையிலும் சேர்த்து புதைச்சாச்சு. ஆனா இப்போ தாவேக்காவுக்கு போறதா வந்து சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் சொல்றாங்க. நாங்க வந்து தாவேக்கால இணைகிறோம், அதிமுகல வந்து அந்த தலைமை வந்து ஒழுங்காக இல்லை, இது வந்து ஒழுங்கா அவங்க கட்டமைக்கல அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து எடப்பாடி அவர்கள் மீது வைக்கிறாங்களே சார். அப்ப உண்மையாகவே வந்து இந்த தோல்விக்கு காரணம்ன்றது எடப்பாடி அவர்கள் மட்டும்தானா? ஏன்னா இது 11வது தோல்வி. எல்லோரும் காரணம். எல்லாம் நீங்கள் வந்து தவறுகள் நடந்தபோது எல்லாம் ஊமையாக இருந்தீங்கல்ல, அதை சொல்லாமல் இருந்தீங்கல்ல, நீங்களும் காரணம்தான். அதனால் இதில் வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாரும் காரணம். ஆனால் தலைமையில் இருக்கிறவங்க மேலே ஒன்று சொல்கிறீங்க, அது அவர் தலைமை எனக்கு வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் எப்படியா போங்கடான்னு போனால் விவகாரமே முடிஞ்சு போச்சு. அறியாமையினால் இவ்வளோ நாள் ஓட்டிட்டாங்க, இதுக்கு பிறகு ஓட்ட முடியாது, அவ்வளோதான் தீர்ந்து. இப்போ இவங்க தலைமையிலான ஒரு 50 பேர்கிட்ட வந்து தாவேக்கால இணைகிறதா செய்திகள் வருது. அப்படி தாவேக்காக்கு போனா விஜய் அவர்களுக்கு இதனால ஏதாவது பின்னடைவு ஏற்படுமா, இல்லை அவருக்கு பலம் தானா இது? தாவாக்கா அவர் சேர்க்கிறாரா அல்லது தூரத்திலே இருக்க சொல்ல போகிறாரா அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. என்னுடைய கருத்து, தாவேக்காவில் அவர்களை சேர்க்காம இவங்க ஒரு தனி அணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தா தாவேக்காவினுடைய மரியாதை காப்பாற்றப்படும். இல்லை அப்படின்னு சொன்னால் தாவேக்கா மரியாதை குறையும். இல்லை இவங்கெல்லாம் இல்லைன்னா கட்சி ஆட்சி கவிழ்ந்துடும்னா கவிழ்ந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் கவித்தாலும் தாவேக்காவை இப்போ கவித்தாங்கன்னா தாவேக்கா மீண்டும் 200 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெறும். அப்ப இது பெரும்பான்மை இன்னும் அதிகமாகும். நிச்சயமா மக்கள் மத்தியில் இது மாதிரி சண்டாளனுங்கெல்லாம் சேர்ந்து கவுத்துட்டானுங்க ஒரு நல்ல ஆட்சியை, அதனால் திரும்பவும் ஓட்டு போடலான்னு வராங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு நிலைமை என்னன்னா, விஜய் துவங்கின போது இது வந்து யாருமே நம்பிக்கையோடு இல்லை. அதாவது 2 சீட்டு வரும், 3 சீட்டு வரும், 5% வரும், 10% வரும், இவர் ஒன்றும் ப்ரூஃப் பண்ணலை, வரலன்னு இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ அப்படி சொல்கிறதுக்கு இனிமேல் ஆள் கிடையாது. இவரே 35% ஓட்டு வாங்கிட்டார், 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு, எல்லாரையும் விட அதிகமான இடங்களை வெற்றி. அதனால் அந்த குறைகள்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. அதனால் நல்லா வரும். ஆனா இப்ப நாளை பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை வந்து எடப்பாடி அவர்கள் நடத்தவிருக்காரு. கிட்டத்தட்ட 82 மாவட்ட செயலாளர்ல 50 பேர் எஸ்பி வேலுமணி அணி அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நாளைக்கு என்ன ஆலோசனை நடத்த போறாங்க, இந்த கட்சியை மீட் எடுக்க போறாங்களா, இல்ல இந்த கட்சிக்கு திரும்பி உயிர் வரப்போதா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. அதாவது மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற போது 10 பேர் வந்தான்னா, 50 பேர் வந்தான்னா, 100 பேர் வந்தான்னா, இனிமே வந்து மரணப்படுக்கையிலிருந்து யாராலும் எழுப்ப முடியாது. அவ்வளோதான் நிலைமை. முடித்து விட்டார்கள். முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கு காரணம் நேற்று வந்த தோல்வி மட்டும் காரணம் இல்லை. நீங்கள் இவ்வளவு சீட்டு இவங்க 2 பேருக்குமே இப்போ 47 57 வந்திருக்கிறதுக்கே காரணம், கடைசி நேரத்தில் பயந்து போய் அள்ளி பணத்தை கொடுத்தாங்க. மகளிர் பணத்துக்கு, அப்புறம் இளைஞர்களுக்கு, அப்புறம் முதியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு அப்படின்னு, அப்புறம் வீட்டுக்கு வீடு அண்டா குண்டா உங்கள் வீட்டுக்கு கூட கொடுத்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாம் கொடுத்துருக்காங்களே. அப்படி வந்து அதெல்லாம் வாங்கிட்டவங்க கூட இவ்வளோ பண்ணியும் இவ்வளோதான் ஜெயிக்க முடிஞ்சது. இதெல்லாம் கொடுக்கலைன்னா சுத்தமாக சைபர் ஆகியிருப்பாங்க. அப்படி வாங்கினவங்க போட்டவங்க இப்போ முழிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வாங்கினா என்ன, அதனால் ஓட்டு போட்ட தப்பு இல்லையான்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு தடவை இவங்க எலெக்ஷன் வந்தால் இதுவும் போட மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்ப தாவேக்கா கூட சேராததுதான் விஜய் அவர்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா நல்லதுதான். அது வந்து ஒரு தவறானவர்கள், குற்றவாளிகள், தவறு செய்தவர்களை நீ உள்ள சேர்த்தா நீயும் குற்றவாளி தான். ஆனா ஆல்ரெடி அதிமுகல இருந்து போன செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, இப்ப அமைச்சரா இருக்காரு. அவர் அதுல வந்து வேற அந்த சூழ்நிலையில யாரும் அனுபவம் இல்லாதவங்க இல்லைன்னு வெளியில சொன்னதுனால சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததில் கூட ஜாக்கிரதையாக அவர் நிதி அமைச்சர் கொடுத்துருக்காரு. நிதி அமைச்சரில் ஒன்றுமே பண்ண முடியாது, சும்மா கையெழுத்து போடலாமே தவிர நிதி அமைச்சருக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு துறை கொடுத்துருந்தா அதில் ஏதாவது தலாட்டம் பண்ணலாம். துறை கொடுக்கல. அது மாத்திரம் இல்லை, துறை இப்போ வாங்கினவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னு இவர் விஜய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். முதல் நாளே சொல்லிட்டார். அதனால் அவருக்கு வந்து அவருடைய ஆட்சியில் அவருக்கு தவறு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏட்டா தவறு பண்ணவங்களுடைய கதையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டாரு. அதனால் இனிமேல் நம்ம தவறு பண்ணி நம்மளையும் வெளியில் பண்ணால் அசிங்கப்படுவோம் அப்படின்றதுனால நம்ம உத்தம புத்தராக இருக்கலாம்னு அவர் நினைக்கலாம். அப்படி நினச்சி ஆட்சி செய்தால் அவருக்கு மறைவுக்கு பின்னால் கூட 300-400 ஆண்டுகளுக்கு பின்னால் கூட இப்படி ஒரு நல்ல ஆட்சி இருந்தது என்ற பெயர் வாங்குவதற்கு அது நல்லா இருக்கும். ஆனா இந்த சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி என்ற மனிதர்கள் யார் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவங்க வந்து மக்களிடையே வந்து அதிகம் பேசு பொருளா மாறிட்டு இருக்காங்க. இந்த 2 அணியா பிரிந்த அப்புறம் இருந்துதான். இவங்க 2 பேர் யாரு சார்? அதிமுகல என்னவா வந்து பங்காற்றி இருக்காங்க? சி.வி. சண்முகத்தோட அப்பா வேணுகோபால் ரொம்ப நல்லவர், எனக்கு வேண்டியவர். எங்களுடைய தான் இருப்பார் பெரும்பகுதி. அவர் பெரும்பகுதி எங்கூட. நான் தான் அவர் இந்த எம்பி சீட்டு, அவர் எம்பியாக நின்னார்.
எம்பி நிற்கிறதுக்கு என்கிட்ட சொல்லி நானும் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி அதெல்லாம் பண்ணோம். அது வேறு விஷயம். வேலுமணியெல்லாம் திடீர்னு வந்தவங்க வந்து 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 அது அந்த வேலுமணி, தங்கமணி, இன்னொரு குள்ளமணி, வெங்காயமணி எல்லாம் வந்தாங்க. இந்த மணிகள்லாம் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணாங்க. பண்ண பிற்பாடு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று பணம் மாத்திரம் இருந்துட்டால் பெரிய மனுஷன் ஆகிட மாட்டான். பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். கொள்ளைக்காரர்கிட்ட இருக்கும், திருடங்கிட்ட இருக்கும், அயோக்கியர்கிட்ட இருக்கும். அது யார்கிட்ட இருக்குன்னு பேர். நல்லவர்கள்கிட்ட இருந்தால் அது நல்ல பணம். இதை வந்து இவங்க கணக்கு போட்டு சொல்லாமல் நாங்கள் மக்களை வாழ வைக்கிறோம், அவருக்கு அந்த திட்டம் கொடுக்குறோம், இந்த திட்டம் கொடுக்குறோன்னா இவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். அப்போ அதிமுகவின் அந்த இறுதிக்கட்ட முடிவுன்றது அந்த நெருங்கிருச்சுன்னு சொல்றீங்க. மரணப்படுக்கையில் ரெண்டுமே மரணப்படுக்கையில் போட்டி போட்டு நிற்குது. அப்போ அதுல முதல்ல யார் அந்த படுக்கை பிடிக்கிறாங்கன்றது யார் வேணாலும் பிடிக்கட்டும், நமக்கு என்ன இருக்கு. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.